இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 39 அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் சோர்ந்து போனேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சோர்வு உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதா? சோர்வின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் பெருகி கொண்டிருக்கிறதா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சோர்ந்து போன உங்களுக்கு வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என் வாழ்க்கையிலே நான் நினைத்தபடி எதுவும் எனக்கு நடக்கவில்லை. நான் நடக்காதது நினைத்து நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு நடக்கல. என் வாழ்க்கை ஏன் இப்படி சோர்வுக்குள்ளாகிறது? ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோர்வை தந்தார் என்று சொல்லி நீங்கள் கவலையோடு பாரத்தோடு கூட இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல வேலை செய்கிற இடத்துல மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை துக்கப்படுத்தும் பொழுது நீங்கள் சொந்து போய் இருக்கலாம். எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லுகிற ஒரு சோர்வு ஒரு பக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் பிள்ளைகளை நினைத்த பாரங்கள், பிள்ளைகளை நினைத்த கவலைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த காரணங்கள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம். நான் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறேன். என் சோர்வை வெளியில சொல்லவே முடியல. ஏதோ ஒரு காரியம் என் இருதயத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை என்னை பாதித்து கொண்டே இருக்கிறது. இந்த சோர்விலிருந்து என்னால வெளியில வரவே முடியவில்லை. ஏன் எனக்கு இந்த சோர்வு என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். உங்க சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். சோர்ந்து போன காரியத்துல வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க தூர தேசத்திலிருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சோர்வு உங்களுடைய இருதயத்துல அழுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், சோர்வை நான் மாற்றப் போகிறேன். சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு புது பலனை நான் தரப்போகிறேன். சோர்வுகளை மாற்றுகிற கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்துல நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். நீ சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீங்கள் நினைத்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படி செய்வார். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்ததுல உங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் சோர்ந்து போனேன் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை சோர்வோடு கூட இருக்கலாம். சோர்வுகளை மாற்றுகிற கர்த்தர் அவர்களை ஆண்டவரை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன், தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன், உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவர்களுக்கு செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.